அண்மையில நான் ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த திருமண நிகழ்வுல வரவேற்பு அழைப்பாங்க இல்லையா? அதுக்கு பக்கத்துலயேவும் அந்த மண்டபத்தோட லொகேஷன் கூகுள் மேப்ஸோட லொகேஷன் போட்டு அந்த கியூஆர் கோடுமே அங்க போட்டு, எங்க சேவை நல்லா இருந்துச்சுன்னா, எங்களுடைய மண்டபம் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அனுபவத்த வந்து இங்க ஷேர் பண்ணுங்க. இது எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பேனர் ஒண்ணு ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. 2, 3 பேர் கூட அத கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் மை பிசினஸ் ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க அந்த ரிசப்ஷன் பக்கத்துல அந்த பேனர் வந்து வச்சிருக்காங்க. இது நிறைய பிசினஸ் நாங்க வந்து அறிவுரை செய்வோம். இது வந்து சிறப்பான ஒரு ஐடியாவும் கூட. நீங்க உங்க கஸ்டமர்ஸ் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்க, சூப்பரா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஆல்வேஸ் ஹாப்பி நினைச்சீங்கன்னா தைரியமா இந்த மாதிரி கியூஆர் கோடெல்லாம் பப்ளிக்ல சொல்லி எனக்கு நீங்க ரிவ்யூ பண்ணலாம் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட், கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி இடங்கள் கூட்டம் போடக்கூடிய இடங்கள்ல உங்க ரெஸ்டாரண்ட் இருக்குங்கிற விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் வரும்போது இது ஒரு சிறந்த ஒரு யுக்தி. இந்த மாதிரி உங்களுடைய கியூஆர் கோட் அங்க பெருசா வச்சு அவங்கள்ட்ட வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. இன்னொன்னு உங்களுடைய சோசியல் ரீச் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே மண்டபத்துல ஒரு இடத்துல அந்த ஊரை பத்தியோ அந்த இடத்த பத்தியோ இல்ல பொண்ணு மாப்பிளை பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அங்க எழுதி சோசியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணணும். அந்த சோசியல் பாயிண்ட் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் டீடைல்ஸ் ஏதாச்சும் பேர், லோகோ இதெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து அந்த 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 சோசியல் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா மக்கள் வந்து அந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபியோ போட்டோவோ எடுத்து சோசியல் மீடியால போடுறதுக்கு அவங்க பெருமைப்படணும். வாவ், நான் அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்திருக்கேன், எப்படி தாஜ்மஹால் முன்னாள் போட்டோ எடுத்து போடுறாங்க, புஜ் கலிஃபா முன்னாள் போட்டோ எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி உங்களுடைய லொகேஷன்ல நீங்க வைக்கிற மூலியமா காஃபி குடிக்க வரவங்க, டீ குடிக்க வரவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சோசியல் பாயிண்ட் நின்று அவங்க ஒரு ஸ்னாப் எடுத்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கிறது வந்து இன்னொரு ஒரு ஐடியா. ஸோ கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லோக்கல் உங்க பிசினஸ் நிறைய ப்ரோமோட் பண்ணலாம். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, எப்படி படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசலாம். நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.